நமக்கு பின்னாடி பேசுறத பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கேவன் சேனல். பிருத்திவிராஜ் இயக்கத்தில் மோகன்லால் நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் L2 எம்ப்ரான். L2 எம்ப்ரான் என்பது நீங்கள் புது படம்னு நினச்சிடாதீங்க. 2019 வந்த மோகன்லால் நடிப்பில் வெளிவந்த லூசிஃபர். இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சம்பந்த படமாக 2019 மலையாளத்தில் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட பார்ட் 2 தான் இந்த படத்தோட சீக்வன்ஸும் இருக்குது. இந்த படத்துக்கு ரிவ்யூ பார்க்குற முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பிருத்திவிராஜ் இயக்கத்தில் மோகன்லால் நடிப்பில் வெளிவந்த லூசிஃபர் படத்தோட பார்ட் 2 தான் இந்த படம். இந்த படத்தில் விவேக் ஓப்ரா, ஜான் விஜன் பலரும் நடிச்சிருக்காங்க. வெளியாகி கிட்டத்தட்ட அந்த படம் 200 கோடி வசூலிச்சு. அதுக்கப்புறம் நீண்ட எதிர்பார்ப்புக்கு மத்தியில் 6 வருஷம் கழிச்சு லூசிஃபர் பாகம் 2 எம்ரான்ற படத்தை எடுத்திருக்காங்க. இந்த எம்ரான் படம் பார்க்கும் பொழுது நீ ஃபஸ்ட்டு பாட்டு பார்க்காம செகண்ட் பாட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலையும் புரியாது வாழும் புரியாது. அந்தளவுக்கு தான் இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. அந்த படத்தில் முழுக்க முழுக்க நடந்த அரசியல் ரீதியில் நடக்கப்பட்ட துரோகத்தை பழி வாங்குறதுக்காக மோகன்லால் எந்த அளவுக்கு இருக்காருன்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. அதாவது ஃபஸ்ட் பாட்டை நீங்கள் பார்க்கலனாலும் ஃபஸ்ட் லைன் ஒன்லைன் ஸ்டோரி சொல்லிடுறேன். முன்னாள் கேரளாவோட எக்ஸ்எம்எல்ஏவாக நம்ம மோகன்லால் இருக்கார் லூசிஃபரா. அவர் சில பல காரணங்களால் அரசியலை விட்டுட்டு ஒதுங்குறாரு. ஒதுங்கினதுக்கப்புறம் மீண்டும் அவங்க அப்பாவுடைய கட்சியான பிகேஆர் கேரளாவில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் விவேக் கோப்ரா அப்புறம் அவங்களுடைய பெரிய பெரிய தீமையெல்லாம் சேர்ந்து ஒரு கட்சியை பிடிச்சி நாட்டை ஆளணும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மத்தியில் அவர் எப்படி ரிட்டன் அவர் முதல அரையானையாக அமர்கிறாரு அப்படின்னு காட்டுறது தான் இந்த படத்தோட மீறி கதையாக படத்தை நினச்சிருக்காங்க. கேரளாவில் ஆளுற கட்சியாக ஐயூஎஸ் கட்சியோட பிகே மறைவுக்கு அப்புறம் மகன் ஜிப்தான் அவர் நடிக்கிறாரு. அவர் அதிகாரத்திலும் அரசியலையும் அதிகாரத்திலும் ஊழலை கட்டி மிரட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் முதல்வருடைய அக்காவான மஞ்சு வாரியர் அவங்களுக்கு ஏற்கப்பட்ட எதிர்த்து கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்வி இருக்கிறது அவங்களுக்கு எந்த அளவும் பெறுதலும் இல்லாமல் அவங்கள வழக்கம் போல் கண்டுக்காத முறையில் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சுக்குநூறாக போய்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில் லூசிஃபர்ன்ற கேரக்டரை ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டாக பேன் இந்தியா லெவலில் நம்ம மோகன்லால் ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணும்பொழுது அவர் மறுபடியும் கேரளாக்குள்ளே வருவாரா, தன்னுடைய அப்பா கட்சியை நிலைநாட்டுவாரா, தன்னுடைய மக்களுக்காக நிலைநாட்டுவாரா அப்படின்றது தான் படத்தோட மீதி கதையாக வச்சுருக்காரு. மிகவும் ஆரோக்கியகரமான பகிரங்க பஜ்ஜி கேரளாக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி லூசிஃபர் மறுபடியும், அதாவது L2 எம்ரான் மறுபடியும் படத்துக்குள்ளே வராரு. இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா குரேஷ் அபுராம் அப்புறம் லுக்கில் மிரட்டி வர்றாரு. காட்சிகள்லாம் வேறு லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அது ஹீரோ நடந்து வந்தாலே நம்ம வழக்கம் போல் உலக லெவலில் ஹாலிவுட் தரத்தில் படத்தை எடுத்து வச்சுக்காங்கன்னு சொல்லலாம். விடாமுயற்சி தமிழ் சினிமாவில் எந்த அளவுக்கு ஹாலிவுட் தரத்தில் எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் அதே மாதிரி அடுத்த பார்த்தீங்கன்னா L2 எம்ரான்னு சொல்லுவேன். ஹாலிவுட் தரத்தில் எடுக்கப்பட்ட ஒளிப்பதிவும் சரி திரைக்கதையும் பிருத்திவிராஜ் சூப்பராக கொடுத்துருக்காரு. நம்மளுக்கு தேட்டரில் பார்த்தீங்கன்னா அனுபவத்தை சூப்பராக இருக்குது. படத்தில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்டாக வந்தீங்கன்னா முரளி கோபியாவுடைய திரைக்கதை, அவருடைய கதையை சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு பாகத்தில் கதையை மீண்டும் புதுப்பிக்கிறதுக்கு அவர் நிறையாவே மெனக்கெட்டிருக்காரு. அது இந்த படத்தில் பார்த்தாலே தெரியுது. படத்தோட மைனஸ், எம்ரான் படத்தோட மிக மோசமான கதைக்கலன்னு சொல்லிடவும் முடியாது. படத்தில் மைனஸ் ஏகப்பட்ட காட்சிகள் இருந்தாலுமே படத்தில் இது பிருத்திவிராஜ் படமா இல்லை மோகன்லால் படமானே தெரியல. அந்தளவுக்கு மோகன்லால் படம் தான் ஏகப்பட்டது இருக்குது. மஞ்சு வாரியருடைய அறிமுக காட்சிகள், அதாவது இன்ட்ரோ காட்சிகள் பெருதளவும் இல்லாட்டாலும் சப்பையாக இருக்குது. மோகன்லால் செல்ற காட்சிகள் கிட்டத்தட்ட ஜெயிலர் படத்தில் வர மாதிரி அங்கேயும் நடந்துக்கிட்டு தான் இருக்காரு. அவர் ஸ்டைலுக்கும் லுக்குக்கும் தான் அப்படியே சிதற விட்டாங்க தேட்டரில், அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் சில காட்சியில் பல காட்சிகள் நம்ம பிருத்திவிராஜ் சலார் படத்தில் நடிக்கப்பட்ட ஆக்ஷன் காட்சி மாதிரியே இருக்குது. மேபி அங்கேருந்து இங்கே தூக்கிட்டு விட்டு வச்சுட்டாரோன்னு தெரியல. ஜெயிலர் படத்தில் ரஜினி காட்டின மாதிரி தான் அங்கங்கேயும் நடந்து வராது. வேறு லெவலில் இருக்காரு. வில்லனாக வர அமியூபா சிங்கம் பெருசாக ஃபஸ்ட்டு அந்த ஒரு காமனத்தில் ஆச்சா ஊச்சான்னு காட்டுறாங்க. இந்த படத்தில் அதுக்கப்புறம் பெருசாகவும் சேரலைன்னு தான் சொல்லலாம். முரளி கோபியோட திரைக்கதை, படத்தில் திரைக்கதை எழுதிய முரளி கோபினா பாராட்டி ஆகணும்ப்பா. ஏன்னா படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ரசிகர்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக அவர் எவ்வளோ மெனக்கெடுக்காருன்னு 3 மணி நேரத்தில் படத்தை எடுத்து வச்சுருக்காரு பாவத்தை. ஆனால் படத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் பேசுவாங்க, அதுக்கப்புறம் இங்கிலீஷில் பேசுவாங்க, அதுக்கப்புறம் தமிழில் பேசுவாங்க, அப்புறம் மறுபடியும் இங்கிலீஷில் பேசுவாங்க. இதுதான் படத்தோட லாங்குவேஜ் செட்டிங்ஸே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. நீங்கள் ஒரு 190 கொடுத்து இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் இந்த 3 படத்தையும் பார்க்கணும்னா இந்த படத்தை போய் பார்க்கலாம். அந்தளவுக்கு படத்தில் இருக்காது. வில்லன் ஒரு உயிரை கொடுத்து அடிக்கிறாரு. கற்பிணி பொண்ணை போட்டு பறக்க கதற விட்டு கொள்றாரு.
அந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள் இருந்தாலுமே தமிழ் சினிமாவில் வந்து வேலாயுதம், அண்ணாதா போன்ற பெரிய அளவு கவனம் இருக்கவில்லைனும் ரத்தம் தெரிக்கிற காட்சி கொடூரமான காட்சிகளை வச்சு கொடூரமான நடிப்பை வந்து இந்த படத்தில் வந்து ஒரு வில்லனாக காட்டியிருக்காரு. பிருத்திவிராஜ்கிட்ட ரசிகர்கள் கேட்குற கேள்வி, அப்பா யாருப்பா அந்த படத்தில் வர்ற குத்ராஷ் அப்ராம், அவர் யாருன்னு தெரியல, நீ யாருன்னே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் வந்து கேட்குறாங்க. இதில் பார்ட் 3க்கு வேற லிங்க் கொடுத்து வச்சிருக்காரு நம்ம டேரக்டர். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா உலக தரத்தில் எடுக்க ட்ரை பண்ணிக்காத, அது சினிமாவிலையும் ஒளிப்பதிவுலையும் எஃபர்ட்லையும் பொருள் செலவுலையும் வந்து சூப்பராக கொடுத்துருக்காரு. ஆனால் படத்தில் வந்து ஸ்டோரி கொஞ்சம் பிசுறதுனால படம் வந்து மொத்தத்துக்கு சொதப்பிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு ஆர்கேஎன் சேனல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 2.5 தருவேன். எந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மூவி சந்திக்கிற உங்களிடம் உங்கள் ஆர்கேஎன். பை விவர்ஸ்.